பழங்காலத்து கட்டிடங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், கடும் குளிர், -40, ஏறக்குறைய 10 மாதங்கள் அங்கே குளிர். டிராம் தான், அங்கே வாகனங்கள் அதிகமா இல்லை, பணக்காரர்கள் அதிகமா இருக்கிறத நான் பார்க்கவே இல்லை. அங்க இன்னும் டிராம் தான் ஓடுகிறது. வாகனங்கள் வைத்திருக்கிற யாரோ ஒரு சிலர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலை மக்கள் திரளாய் வருகிறார்கள். அந்த கோட்டை கட்டி வைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு அறை, ஆயிரக்கணக்கான மக்கள், கடும் குளிர், 10 மாதங்கள் கடும் குளிர். அந்த குளிரிலும் இந்த ஜபங்கள், அதிகாலை ஜபங்கள். அன்பார்களே, அவருடைய பொருளாதாரம் ரொம்ப வளர்ந்த பொருளாதாரம் அல்ல ரஷ்ய மக்களிலே. அதே போல சைபீரியானத்துல மிகுந்த ஏழ்மையில் வாழ்கிறார்கள். அந்த பழைய டெலிவிஷன் தான், எல்லாம் பழங்காலத்து பொருட்கள், கட்டிடங்கள் பழங்காலத்து கட்டிடங்கள் தான். ஆனாலும் ஜனங்கள் திரளாய் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டு நண்பதே பிள்ளையே, யார் அவருடைய ஊழியத்தை இன்னைக்கு நிறைய பேர் இன்றைக்கு பட்டிமன்றங்கள் பேசுகிறார்கள். ஆலயத்தை இடிப்பது, ஊழியரை அடிப்பது, கொலை செய்வது. ஆனால் வேதம் சொல்கிறது காட்ஸ் ப்ரொக்ளமேஷன். அன்பானவர்களே, அவருக்கு எதிராக நிற்கிறவர்கள் யாரும் இல்லை, எவரும் இல்லை. கடைசியாக காட்ஸ் ப்ரொவிஷன், தேவனுடைய அந்த பராமரிப்பு. அவரை போல யாருமே பராமரிக்க முடியாது, அவரை போல யாரும் பராமரிக்க முடியாது. தன்னுடைய சொந்த குமாரனையே உங்களுக்காக தந்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்ப காட்ஸ் ப்ரொவிஷன். இன்று வரைக்கும் உதவி செய்தார், உதவி செய்கிறார், உதவி செய்வார். நான் சொல்ல விரும்புகிற அந்த வார்த்தை என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போன நேரங்கள் உண்டு, விளக்கரிக்கிற நேரங்கள் உண்டு, இல்லாமை நேரம் உண்டு. பட் ஸ்டில் there is a provision of God. தேவனுடைய தயவு. அந்த 5 காரியங்களை திரும்ப நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க. Thank God for the God's promises. வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் இருக்கும் நாட்களில. 2வது, தேவ திட்டங்களுக்காய் நன்றி சொல்லுங்கள், காட்ஸ் பிளான். 3வது, தேவனுடைய அந்த செயல்முறைகளுக்காய் நன்றி சொல்லுங்கள். இன்றி அறியாய், இனி அறிந்து கொள்ளுவாய். இன்றைக்கு துக்கமா இருக்கலாம், ஆனால் வருங்காலம் பிரகாசமா இருக்கும். 4வது, காட்ஸ் ப்ரொக்ளமேஷன், அவருடைய அந்த சவால், அவருடைய அந்த அறிவிப்பு, அவருடைய அந்த வார்த்தை. அன்பானவர்களே, யார்? எவரும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை. இன்னைக்கு நம்மளை மிரட்டலாம், நிறைய செய்யலாம். பட் தேவன் சொல்றார், யார்? அந்த யார் என்பதற்கு இதுவரைக்கும் பதில் இல்லை, இனிமேல் பதில் இருக்க போவது இல்லை என்றால் அவர்தான், அவருக்கு நிகர் அவரே தான். கடைசியாக காட்ஸ் ப்ரொவிஷன், அவர் தேவைகளை சந்திக்கும் விதமே அற்புதம்.